வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஜங்கல் பங்கல் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்டா கெவி போயிட்டு இருக்கோம் போற வழியில பாருங்க வளஞ்சகானம் வாட்டர் ஃபால் டிராவலுக்கு பிறகு நம்ம இப்ப வீடியோ போடுறோம் இப்ப நம்ம எங்க போறோம்டா கெவி போயிட்டு இருக்கோம் கெவி போற ஆண்டு வேலை அழகிய வாட்டர் ஃபால்ஸ் வழியில இது மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நீங்க பார்க்கலாம் நல்ல பிரமாதமா இருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் ட்ரிப்பு நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இதையும் ஸ்கிப் பண்ணிடாம முழு வீடியோவும் எல்லாமே நல்லா பாருங்க அப்போதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான எல்லாமே கிடைக்கும் கெவிக்கு எப்படி போகிறோம் என்னென்ன ரூட்டில் போகிறோம் எப்படி வர்றோம் எந்தெந்த வழியாக போனால் உங்களுக்கு நினைவும் என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக இதாக கொண்டு போகிறதுக்கு இந்த இடைவேளைக்கு பிறகு கவி ஃபாரஸ்ட் போகிறதுக்காக 3 வாரமாக ஆன்லைனில் ட்ரை பண்ணி 2 வாரம் கிடைக்காம போய் கடைசி ஒரு வாரத்தில் 2 தடவை அப்ளை பண்ணி அப்பையும் கிடைக்காம லாஸ்ட்டாக இந்த வாரம் கிடச்சிச்சு கவி போகிறதுக்கு நைட்டு 12:30 மணிக்கு அதை புக் பண்ணோம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகணுன்னா வெள்ளிக்கிழமை நம்ம புக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும் மொத்தமே 30 ஸ்லாட் தான் கிடைக்கும் 30 வண்டி தான் போக முடியும் வர முடியும் அந்த மாதிரி தான் போக முடியும் அப்படி போகிறதுக்கு நடுவில் நைட் ஆச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்து மான் அதிகமாக வரும் நம்ம கண்ணில் ஒரு மான் சிக்கிச்சு அதையும் பாருங்கள் நைட்டு 12:30 மணி வரைக்கும் மீட்டிங் போட்டு கரெக்டாக 3:30க்கெலாம் கம்பத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ போகிற டீம் வந்து ஒரு புது டீமு இவங்க சுற்றாத இடமே இல்லை எல்லா பக்கமும் சுற்றிட்டாங்க 3:30 மணிக்கு சொல்லி நம்ம பசங்க கூட போனால் எப்படி 4:30 மணிக்கு தான் கிளம்புவோம் ஆனால் 3:30 மணிக்கு சொன்னால் கரெக்டாக ஷார்ப்பாக 3:30 மணிக்கெலாம் அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்து வண்டியோடு நின்றுருந்தாங்க நம்ம அப்படி கிளம்பிட்டோம் அங்கேருந்து நம்ம வந்து கும்பளி போகணும் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நம்ம அப்படி செக் போஸ்ட்டு போய் செக் போஸ்ட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு மணி 4 ஆகி போச்சு அங்கேருந்து தான் நம்ம இப்போ கவி போகிறதுக்கு தயாராக நம்ம குமுளிலேருந்து வண்டிப்பெரியார் தாண்டின உடனே பழஞ்சகனம் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ரோட்டுக்கு மேலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் நீங்கள் பகலில் போனால் நிறைய கடைகள் நிறையா இருக்கும் இது ரோட்டுக்கு மேலேயே அந்த டேனிங்கில் வரும் நல்லாயிருக்கும் நைட் நேரம் நாங்கள் போயிருந்தனால சரியான குளிர் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு தண்ணி நைட் நேரம் அவ்வளோ தண்ணி வருது கவி வந்து பத்தனத்திட்டா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வரா இருந்தாலும் நீங்கள் தேனி மாவட்டம் கம்பத்தை தாண்டி நீங்கள் குமுளி வரணும் கேரளா பார்டர் குமுளி வரணும் குமுளியிலேருந்து வண்டிப்பெரியார்லேருந்து 28 கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து கவியை அலைஞ்சிடலாம் கவி வந்து 2012 முன்னாடி வரைக்கும் கவியை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாமல் இருந்துச்சு 2012 ஆர்டினரி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் வந்துச்சு அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் கவி ஃபாரஸ்டோடைய இயற்கை அழகை பார்த்து மக்கள் அதை விரும்ப ஆரம்பித்தாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லாட் புக் பண்ணி நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க அதோட நீங்கள் ஸ்லாட் வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியும் இந்த சாட்டர்டே சண்டே புக் பண்ணுறா இருந்தால் எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க நீங்கள் சாட்டர்டே புக் பண்ணுறா இருந்தால் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும் வியாழக்கிழமை புக் பண்ணணும் இல்லை நீங்கள் சண்டே போடுறா இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரைடேவே புக் பண்ணணும் நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்பயே நீங்கள் புக் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் பம்பா நதி சபரிமலை போகிற நண்பர்களுக்கு தெரியும் அந்த ஆறு தான் இந்த ஆறு நம்ம கவி போகிற இடத்துல வந்து இந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம போவோம் அது பழைய பாலம் கொஞ்சம் சீரமைக்க முடியாதனால புது பாலம் கட்டி பாலத்தை கவி போகிறதுக்கு நீங்கள் நைட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது நைட்டுன்னா நீங்கள் ஒரு 3 மணி 4 மணி அந்த டயத்துக்கு கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி 2-3 தடவை கவி போனவங்க கூட போனதுனால அவங்க கரெக்டாக 8 மணிக்கு அங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்னா தான் நம்ம இங்கேருந்து போய் வண்டிப்பெரியார் போக ஒரு 5:30 6 மணிக்கிட்ட ஆயிரும் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் ரூட்டு வந்து ஒன்வே ரூட்டு தான் உங்களுக்கு வரும் ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கொச்ச பம்பா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே தான் வந்து நம்ம கவி போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு செக் போஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகணும் இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்லாட் புக் பண்ணியிருந்தனால அந்த ஸ்லாட் புக் பண்ண டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டு இங்கேருந்து எத்தனை பேர் கிளம்புறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை அங்கே ஃபுல் பண்ணி கொடுக்கணும் அவங்க ஆதார் டீட்டெயில்ஸு இதுதான் கவி கக்கி எக்கோ டூரிசமோட மேப்பு அதாவது 2 டேமு கவின்றது ஒரு பெரிய டேமு காட்டுப்பகுதி அதுக்கு முன்னாடி வந்து கக்கி டேமு ஒரு பெரிய டேம் இந்த 2 டேமையும் நடுவில் உள்ள அந்த காட்டுப்பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேப்பில் வந்து முழு டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க எப்படி நம்ம போகிறது இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம் எவ்வளோ டேம் இருக்குது இது நடுவில் சாப்பாடுக்கு ஒரே இடம் தான் இருக்குது அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க வெல்கம் டு ஜங்கல் பங்கல் இப்போ நம்ம வந்து ஹெவிக்கு என்ட்ரி இப்போ டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம் இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா கக்காடு ரிவர் போகிறோம் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு எங்கே போகிறோம் ஆங்கமூலி ஜங்ஷன் போகிறோம் ஆங்கமூலி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா இங்கே பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்ட் போயிடும் கேரளாவுக்கு பத்தனந்திட்டா போயிடும் நம்ம அங்கே போக வேணாம் நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருது ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு தாண்டி மூலியார் டேம் பார்க்குறோம்
மூலியார் டேம் பார்த்துட்டு அங்கே பவர் ஹவுஸ் இருக்குது, அதையும் லைட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு 40 ஏக்கர் காலனி இருக்குது. கேண்டீன், மொபைல், டாய்லெட் எல்லா வசதியும் அங்கே இருக்குது. நமக்கு ரெஸ்ட் எடுக்க ஃப்ரீ எல்லாம் பண்ணிக்கலாம். அதை கழிஞ்சிட்டு நம்ம பெண்டஸ்டாக் பைப் கிராசிங் போகிறோம். அதை முடிச்சுட்டு நம்ம கக்கி டேம் போகிறோம். கக்கி டேம் வேவ் பாயிண்ட். இப்போ அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி கக்கி டேம் வருது. இந்த டேம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வந்து நின்று நல்லா பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் ஸ்டேஷன், அதுக்கடுத்து ஆனத்தோடு டேமும் நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட் ஸ்டேஷன், செக் போஸ்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது. அதை முடிச்சுட்டு போனோம்னா கொச்சம்பாறை KSB கேண்டீன். இங்கே வந்து சாப்பாடுலாம் நல்லா ஃபுட்டு நல்லாயிருக்கும், கேரளா ஃபுட்டு நல்லா கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம். அதுக்கடுத்து KSB கொச்சம்பாறை, அது வந்து நம்ம ரிசோர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு போனோம்னா KFTC பெடல் போட்டிங் கொச்சம்பாறை. அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை தாண்டி அப்படி போனோம்னா ஹெவி டேமை முடிச்சுட்டு நேராக போனோம்னா வல்லக்கடை போயிடுவோம். வல்லக்கடை செக் போஸ்ட்டு, அதே லாஸ்ட் செக் போஸ்ட்டு. அதிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா அப்படி வண்டிப்பையார் வந்துடுது. அதோட அந்த ரோடு முடிஞ்சிடுது. இப்போ நம்ம கெவி செக் போஸ்ட் வந்துட்டோம். ஆங்கமூலி செக் போஸ்ட், கெவி போகிற ரோடு. இங்கேருந்து நம்ம டூரிஸ்ட்டு எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை டூரிஸ்ட்லாம் வர்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானைகள் எல்லாமே இருக்குது. இடையில யானை கிடைக்குதான்னு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை. நம்ம கூட வந்த அண்ணன் எல்லாருமே வந்து யானை பிரியர்கள். எல்லாம் யானையை பார்க்கணும் கவி டூரிஸ்ட்கே 2-3 தடவை வந்திருக்காங்க. 2-3 தடவை யானையை பார்க்க முடியல. இப்போ 3வது தடவை யானையை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு பிடிவாதத்தில் கிளம்பி வந்தவங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் யானை கிடைக்குதாண்டி. நேற்று தான் புலி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேறு போட்டு விட்டாங்க. கவியை நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய அடர்ந்த காடுங்க. முன்னாடி நுழைஞ்சதுலேருந்து போய்கிட்டே இருக்குது. எல்லா பக்கம் ஒன் வே ரோடு, ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போக முடியாது. இந்த வேலை பஸ்ஸு வேறு போய்கிட்டு இருக்குது. ஒன் வே ரோடு தான் பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. ஸ்பீடாக வந்து பஸ்ஸஸ் கிராஸ் பண்ணாலும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒதுங்கிற கூட இடம் இருக்காது. இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக காடு தாங்க, அடர்ந்த காடுங்க. பச்சை பச்சேன்னு பார்க்கலாம், அழகாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம். ஆனால் இறங்க முடியாது. கவியை பொறுத்தளவு வண்டியில் போய்கிட்டே தான் இருக்க முடியும். ஒரு வழியாக நம்ம மூளையாறு டேமை வந்து அடைஞ்சிட்டோம். நல்ல ஜீப்பு இல்லை தார் இந்த மாதிரி வந்து நல்ல ஹெவியான வண்டியில் தாங்க நம்ம இந்த ரோட்டில் போனோம். ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். ஒன் வே ரோடு, ரொம்ப பள்ளம் அது இதுமாக இருக்குது. எல்லா பக்கமும் யானை வந்து மரங்கள்லாம் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு வச்சுருக்கு. அதை யாராவது வந்து இங்கிட்டு போகிற ஃபாரஸ்ட்டுக்காரன் வந்து பார்த்து தள்ளி போட்டால் மட்டும் உண்டு. இல்லாட்டி நம்ம போகிற பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மூளையாறு டேம் அடைஞ்ச உடனே அங்கேயும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். எல்லா டேம்லேயுமே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. எங்கே டேமுக்குள்ளே போய் கிராஸ் பண்ணி போகிறா இருந்தாலும் நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். டேமை கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே ரோடு போட்டுருவாங்க. அது மேலே நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நடந்தும் போகலாம். இறங்குறதுக்கு பார்த்து தாங்க இறங்கணும். எந்த பக்கம் யானை வருது, கரடி வருது, எது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். கவியை பொறுத்தளவு அடர்ந்த காடுனால எந்த பக்கம் எது வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் அது கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். யானைகள் வந்தாலும் கூட்டமாக வருது. எல்லா பக்கமும் யானை சாணியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம போகிறப்ப இவங்க கூட வந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு யானை ஸ்பெஷலிஸ்ட்டுன்றனால இப்போ போட்டுன்னு சொல்லி பயன்படுத்தி நம்மளை மூளையாறு டேம் அளவுக்கு கூட்டு வந்துட்டாங்க. மூளையாறு டேமோட அழகாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அழகாக இருந்துச்சு. நேரில் வந்து பாருங்கள். தண்ணி கூட பாருங்கள், பச்சை பச்சேன்னு இருக்கும் தண்ணி. ஃபுல்லாக அவங்க அடர்ந்த காடு தான். எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்கும். ஒரு சவுண்டு கேட்காது. விலங்குகள் சவுண்டு கேட்டால் மட்டும் உண்டு. வாகன சவுண்டு கூட நமக்கு எதுவுமே கேட்காது. ஏன்னா ஒரு வாகனத்தை விட்டு இன்னொரு வாகனம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மொத்தமே 30 வண்டி தான். ஸ்லாட்டு சில பேர் 10 மணிக்கு கிளம்புறாங்க, ஒரு சில பேர் ஆர்வமாக இருக்கவங்க 8 மணிக்கு கிளம்புறாங்க, இல்லாட்டி ரொம்ப லேட்டாகவும் கிளம்புறாங்க, 2 மணி அந்த மாதிரி டயத்தோடு கிளம்புறாங்க. எங்கேயுமே நிப்பாட்டாமல் நேராக போய்கிட்டே இருப்பாங்க. நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா பொறுமையாக 10-20 கிலோமீட்டர்லேயே டேமில் இருந்து தண்ணி போகக்கூடிய பாதை. இப்போ நம்ம போகிற டயத்தில் தண்ணி திறந்து விடல, ஓரளவு தண்ணி திறக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டேமில் இருந்து தண்ணி அதிகமாக வந்து கேரளாவுக்கு வந்து போய்கிட்டு. இல்ல மீன் விற்க போற மூலியாருக்கு ஒரு ஊர் இருக்குல்ல மாப்பிள்ள, மூலியாருண்டு இவங்க தடம் இந்த மேலே இருக்க போயிருக்கேன். இப்பதான் போட்டிருக்கு, இதுதான் போயிருக்கு. அந்த ஆட்டோ விட்டுறியா? ஆட்டோ போடல, ஆட்டோ ரொம்ப இறக்காத. அந்த கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு போதும். இங்கே லெஃப்ட் நிறையா இருக்குடா இருக்கு. ஜீப்பில் போகிறதுக்கு பயந்து நடுவில் உட்காந்து போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோவில் வந்து ரொம்ப ஸ்பீடாக மீன் விற்றுட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்கனுக்குள்ளே வந்து பழங்குடியின மக்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. நம்ம போகிற டயத்தில் ஒரு பழங்குடியின மக்களையும் பார்த்தோம். அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு அடர்ந்த காடு. இங்கே சாப்பிட எதுவும் கிடைக்காது, கடைகள் எதுவும் இல்லை. ஆனால் இங்கேயும் வந்து ரெண்டு குடும்பம் வாழ்கிறாங்க. 2 குடும்பம் வந்து பழங்குடியினா அங்கங்கே
இடம்பெயர்த்து போயிடுவாங்க போல். இங்கே இருப்பாங்க, கொஞ்சம் காலம் அப்புறம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கே போய் டென்ட்டு போட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க மேலேருந்து கீழே இறங்கி வரப்போ ரொம்ப பயந்துட்டோம். நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறோம். அப்போ 2 பிள்ளைகளா என்ன இறங்கி வருதுன்னே தெரியலன்னு பயத்தில் வண்டியை திருப்பி பையா இறங்கி வரோம். 2 பழங்குடியும் இறங்கி வராங்க. ரொம்பவே பாவமாக இருந்துச்சு பார்க்க. ஏன்னா சாப்பாடுக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காது. அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். தண்ணி மட்டும்தான் கிடைக்கும், கிழங்கு கிடைக்கும், அடியில் மண்ணுக்கு அடியில் ஒரு கிழங்கு கிடைக்கும். காட்டுக்குள்ளே வேறு கிடைக்கிற பொருள் எதுவுமே கிடைக்காது. மீன் ஊற்றி இவ்வளோ தூரம் வர்றவங்ககிட்ட மீன் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்குறாங்க போல், டேம்லேருந்து எடுத்துகிட்டு போய். மற்றபடி இங்கே சாப்பாடுக்கு ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கே கிராஸ் பண்ணி போகிறவங்க வந்து ஃபோட்டோ எதாவது எடுத்தாங்கன்னா 100 200 கொடுப்பாங்க போல். அவங்க அம்மா மேலேன்னு சொல்கிறாங்க, பிள்ளையை கீழே அனுப்பிட்டு அம்மா மேலேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்தால் 200 வாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி அதில் வர காசை எடுத்து வச்சு தான் அந்த மீனே வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக தான் இருக்கும். இதுக்கு நடுவில் அவங்க காட்டு விலங்குகள் கூடயும் போராடணும். யானைகள் அதிகமாக வரக்கூடிய இடங்கள் இது. யானை சாணி நம்ம ரோடு ஃபுல்லாக பார்க்கலாம். யானைகள் அதிகமாக வரும், புலி வரும், கரடிகள் அதிகமாக வரும். இவங்க இங்கே உள்ள பாஷையில் அவங்க அவங்க கத்தி பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியலை. அவங்க என்ன கேட்க வராங்கன்னு நம்மளுக்கு புரியலை. அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியலை. பக்கத்தில் உள்ள அந்த வண்டியில் வந்தவங்க எல்லாம் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து உணவுப் பொருட்களை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. கையில் கொஞ்சம் காசுகள் கொடுத்தாங்க. நம்மளால் முடிஞ்ச துணிமணிகள் நம்மளும் கொடுத்தோம். நம்ம என்ன உதவி பண்ண முடியுமோ இங்கிட்டு போகிறவங்க வரவங்க ஹெல்ப் பண்ணுறதுல ஏதோ ஒரு வருமானத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சாப்பாட்டுக்குன்னு ஒரு இடம் வந்து கவி ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போனால் மட்டும் சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு நடுவில் வரைக்கும் இவங்களோட வாழ்வாதாரம் இங்கே என்ன கிடைக்குதோ அதை வேட்டையாடி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ഫോട്ടോ എടുക്കട്ടെ. രാത്രി ആന വരുമോ? രാത്രി ആന വരും ഇവിടെ. ശരിക്ക് അതെയോ? ചോറാണേ. யானைகள் இந்த பக்கம் வருதான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறப்ப ஆமாம் நேற்று வந்துச்சு ராவில் அப்படின்னா இரவில் வந்துச்சு. அப்போ மலையாளத்தில் ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறான் அந்த பையன். இந்த பக்கம் வந்துச்சு, கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். போகிற பாதை எல்லாமே யானை வந்து எல்லா பக்கமும் மரத்தெல்லாம் இழுத்து போட்டு அப்படியே கீழே இறங்கி போயிடுது. ஒரு சில நேரம் அதை ஃபாரஸ்ட்கார வந்து ஒதுக்குறாங்க, மற்ற நேரம் ஒதுக்க மாட்டுறாங்க. அப்படி இழுத்து போட்டு போயிடுது. ரோடு ஃபுல்லாக ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ரோடு. நம்ம சொல்ல போனோம்னா அதான் உண்மை. பள்ளமும் மேடுமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஜீப்புலலாம் போகலாம் அப்படின்னா என்ன விலை வைக்கிறீங்க? ஒரு மினிட் இல்லைங்க, பாருங்க. அந்த கார்டு கேட்பான், அந்த கார்டு கேட்பான். இல்லை இல்லை ஒன்றும் கேட்கல. என்ன விலை வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் விற்க மாட்டோம்ப்பா, இது ஒரு கவர்மெண்ட்டு. இது என்ன இது? ஏலக்காய். சரி. நீங்கள் டெய்லி உங்களுக்கு சம்பளம்? ஆமாம், 500 ரூபா சம்பளம். காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க? ஏலக்காய் அவங்க தானே இருப்பாங்க, நமக்கு தெரியாதுல்ல. சரிங்க. அவங்க சொல்கிறது நீங்கள் வேலை செய்யணும். ஆமாம், நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். கவர்மெண்ட். சரிங்க. பார்த்து நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் தேனிப்பா. சித்திரை சரியா? இல்லை தொம்பிச்சேரி கம்பா. யானைலாம் பார்த்துருக்கீங்களா? இங்க வருமா? எங்க இருக்கு யானை? எப்பயுமே கருங்காட்டுக்குள்ள தான் இருக்கும். யானை பார்க்கணும், கிடைக்க மாட்டேங்குது. ஆனை இருக்க நேரம் வர மாட்டேங்குதுங்க. போகாதொரு ஆழம் தேடி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே முழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே அடபித்தேறி சித்தேறி விதப்பேன். நாள் என்பது மெய்ஞான போதம். இப்போதில் எல்லாமும் போல் என்பது பகட்டு வாழவே. இப்போதில் எல்லாமும் நாள் என்பதும் பொய்யான காலம். இப்போதில் எல்லாமும் கேள் என்குதே தெளிந்த ஞானமே. கேட்க ரொம்ப அழகான ஃபால்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஃபால்ஸு, இந்த பக்கம் டேமு மாதிரி. இதில் கீழே இறங்கக்கூடாது, ஆபத்து ரொம்ப நெருங்கியிருக்குன்றாங்க. நம்ம கீழே இறங்கினா வலிக்கு விழுந்தோம்னா அப்படியே போக வேண்டியது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் இந்த பாதையிலே நம்ம போயிட்டு பாதையிலே வர்றது நல்லாயிருக்கும்.
கவியில் யாருமே உங்களுக்கு இந்த ஸ்பாட்டை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்பாட் எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா பஸ்ஸில் வரவங்க வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இது கொஞ்சம் கீழே இறங்கி போகிறதுனால இந்த பாதை யாருக்குமே தெரியாது. இது இந்த டேமுக்கு அந்த பக்கம் வந்து தேயிலை தோட்டம் இருக்குது. அந்த தேயிலை தோட்டத்துலேருந்து தேயிலை தோட்டம், ஏலக்காய் தோட்டம் இருக்குது. ஏலக்காய் அங்கேருந்து பறித்து இந்த டேமை தாண்டி தான் அவங்க வந்து போகணும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. டேமில் வலிக்கி விட்டால் ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து அவங்க வந்து நடந்தே இவங்கெல்லாம் அந்த பக்கம் நடந்து வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருந்து இந்த டேமுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து அவங்க அங்கிட்டிருந்து அந்த ஏலக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு மண்டையில் வச்சுட்டு வருவாங்க. இந்த டேமு வேறு வலிக்கி விழுந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுலேயும் அவங்க வந்து துணிச்சலாக தேனி மாவட்டத்திலேருந்து அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு சாயங்காலத்தில் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம வண்டிப்பிரியாலேருந்து 28 கிலோமீட்டர். அப்போ அவங்க எப்படி போகிறது நைட் ஆகி போயிடும். காலையில் உங்களுக்கு விடிய காலையில் 6 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு உள்ளே வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை பார்த்து 4 மணிக்கு முடித்து அவங்க கீழே இறங்கி போகணும். இந்த டேமோட அழகை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இப்படி ஒரு வியூ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கவியில். கவினாவே வந்து எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல் வரும் இப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர ஒரு அழகான இடங்கள் இருக்குது. அதை வந்து யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. நமக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சி நல்லா பாருங்கள். ஏன்னா அப்படி போகலாம்ல. எப்படி லைன் எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் எவ்வளோ கேப்புன்னு பாருங்கள். இந்த கேப்புக்கு நடுவில் வந்து லைன் எடுத்திருக்காங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து லைனை நல்லா இழுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு போகுது. எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பானே யோசிச்சு கூட பார்க்க முடியல. கேரளா கவர்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வர்ற பாதை தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மக்கள் இது ஒரு அபூர்வமான மரம், கோகோ மரம். இந்த மரம் வந்து கப்பலுக்கு வந்து கப்பல் இந்த மரத்தில் செய்வாங்களாம். படகு கப்பல் ஃபுல்லாக இந்த மரத்தில் தான் செய்வாங்களாம். இந்த மரம் வந்து இப்போ எங்கேயுமே இல்லையா. எல்லாமே கப்பல் பண்ணுறதுக்கு மரத்தை வெட்டி வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த மரம் வந்து சைனா பக்கம் தேடி இருக்காங்க, கிடைக்கல. இந்தியாவில் இந்த மரம் இருக்குதுன்னு சொன்னாங்களாம். இந்தியாவில் இந்த மரம் எங்கே இருக்குது பார்த்தா கேரளாவில் இருக்குன்றாங்களாம். கேரளாவில் கவியில் ஒரே ஒரு மரம் தான் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மரம் வந்து இப்போ எல்லா செடியுமே அவங்க என்ன பண்ணும், சூரியனை பார்த்து மேலே தான் மடங்கி நிற்கும். ஆனால் இந்த செடி வந்து கீழ் நோக்கி இருக்கும். சூரியனை மேலே பார்க்கவே செய்யாது. தரையை பார்த்த மாதிரி செடி ஃபுல்லாக கீழே தான் இருக்கும். இந்த மரம் தான் கப்பல். இது வந்து பெண்டஸ்டாக் பைப் கிராசிங்கு. எப்படி குமுளியிலேருந்து கம்பம் போகிற வழியில் உங்களுக்கு அந்த பைப்பு மேலேருந்து தண்ணி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி இது வந்து இந்த காட்டுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு, காட்டில் இருந்து அடுத்தடுத்த டேமுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த பைப் லைன் வந்து யூஸ் ஆகுது. பெண்டஸ்டாக் பைப் கிராசிங் இந்த பைப்போட பேர். ஒரு பைப் நல்லா நீளமாக ரோட்டில் இழுத்துட்டு போகுது. அங்கேருந்து வந்து இந்த 3 பைப்புக்குள்ளே தண்ணி மாறி போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாறையை குடஞ்சி எடுத்திருக்காங்க. நம்ம அங்கே ஒரு டேம் பார்த்தோம்ல, கக்கி டேம். அந்த கக்கி டேமை கட்டினது இந்த இதை சுற்றி பாறையில் குடஞ்சி, மலையை குடஞ்சி இதில் பாறைகள்லாம் எடுத்து அதில் கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி. இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது நீங்கள் கற்றுனீங்கன்னா எக்கோ அடிக்கும். பேக்கில் வந்து நீங்கள் என்ன கற்றுறீங்களோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு எக்கோ அடித்து பேக் சைடு சொல்லணும். அந்த மாதிரி இந்த மலை வந்து ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணியிருக்கனால என்ன கற்றுனாலும் திரும்ப எக்கோ அடிக்கும். அதுக்காண்டி இங்கே வந்து மக்கள் எல்லா வந்து கத்திட்டு போவாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, கவியில் வந்து யாத்திரை அப்படி ஃப்ரீ யாத்திரை, இது ஹாலிடே யாத்திரை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கீமில் வந்து இங்கேருந்து கவர்மெண்ட் ட்ராவல்ஸை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி நம்ம வந்து இந்த கவியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு 2-3 ஃபேமிலி போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய அந்த பஸ்ஸவே புக் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பே அவுட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கெவி போகிற வழியில் கக்கி டேம், கடல் போன்ற பச்சை பசேருண்டு தண்ணி பச்சையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். சுற்றி காடுகள், ஒரு ரம்மியமான சூழல், யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வாங்க, நல்லா பாருங்கள். கக்கி டேம் வந்து பெரிய டேமுங்க, ரொம்ப பெரிய டேமு. தனித்தனியாக அங்கங்கே ஒரு சின்ன தீவுகள்லாம் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு இருக்கும், தனித்தனியாக அவ்வளோ சின்ன தீவுலாம் இருக்கும். இப்போ தான் ஒரு பஸ்ஸு வருது. பஸ்ஸு வந்தோடனே மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். என்றைக்குமே அதை கொஞ்சம் பார்த்து தெளிவாக நம்ம வரணும். ஏன்னா கொஞ்சம் வலிக்கி விட்டாலும் பிடிக்கிறது கூட ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இறங்கி போகிறது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மெதுவாக இறங்கி போகணும், வரணும்.
இப்போ நம்ம வந்திருக்குது கக்கி டேம். இங்கே பார்த்தீங்களா, மூலியார் டேம் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு பார்த்தோமா, ரெண்டாவது வந்துட்டு கக்கி டேம். இங்கே பாருங்க, கடல் போல இருக்கு. அங்கிட்டு நம்ம ஃபோட்டோ காமிச்சோம். இது பாருங்க, பிரமாதமாக இருக்கு. சைவ பாருங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு மாப்பிள்ள. 3 வண்டி விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 வண்டி வருது. தேனியில், அதாவது குமுளிலேருந்து ஒரு வண்டி வருது. அதுக்கப்புறம் வந்து இங்கே அந்த கொச்சம்பம்பா நம்ம டிக்கெட் எடுத்தோம்ல, அங்கேருந்து ஒரு வண்டி வருது. அது இல்லாமல் இன்னொரு வண்டி ஒரு இடத்துலேருந்து வருது. மொத்தம் 3 பஸ் வருது. ரொம்ப பொறுமையாக அந்த பாலத்தில் வந்து டிரைவர் வண்டி ஓட்டி போவார். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா மக்கள், உள்ளே இருக்க மக்கள்லாம் அதை நல்லா ரசிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ரொம்ப மெதுவாக போவாங்க. இந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டினோன்னே ஆனத்தோடு டேம் வரும். டேமை தாண்டினோடனே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதை நம்ம எங்கே ஆரம்பித்தோம், அங்கே ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஆனத்தோடு டேமை தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வர்றவங்க ஓரளவுக்கு ஸ்நாக்ஸை உங்கள் பேக்கில் வச்சு கொண்டு வந்துடுங்க. நம்ம கக்கி டேமுக்கு முன்னாடி சில பழங்குடியினரை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆனத்தோட டேமை தாண்டினோடனே ஒரு சில பழங்குடியினர் வீட்டை நம்ம அங்கங்கே பார்க்கலாம். இங்கே இருக்க மக்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன பையன்ட்ட அண்ணன் எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க கேரளா பாஷையில். இங்கேடுப்பா படிக்கவானா? எத்தனை ஸ்கூலில் படிக்கிற? கடவந்தரா படிக்கிற. ஆச்சரியத்து முந்திரிக்கா ஒன்றும் இல்லை. நாட்டு படிக்கணும் கேட்டா. எத்தனை கிளாஸ் படிக்கிறேன்? பஸ்ஸில் நம்ம போயிட்டு. இது ஆனத்தோட டேமுடைய பேக் சைடு. நீங்கள் கக்கிக்கும் கவிக்கும் நடுவில் ஒரு டேம் வந்து இந்த ஆனத்தோட டேமு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் யானையை தேடி யானை சாணியை பார்த்ததை மிச்சன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு யானை கூட சிக்கலை. மக்கள்லாம் ரொம்ப வெறுத்து போய் இப்போ நீ சாப்பிட போகிற இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம கவியில் மட்டும் கிடைக்கும், கவியில் போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. பார்ப்போம் கவிலையாவது யானை கிடைக்குதான்னு. எங்கடா எவ்வளோ பெரிய காட்டில் ஏலக்காவை பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே வந்தோம். பரவாயில்ல, ஒரு ஏலக்காய் காடு. ஆனால் எல்லாம் வந்து பழுத்து போச்சுங்க. ஏலக்காவுக்கு வந்து ஒரு ரகம் இருக்குல்ல, ரொம்ப காயாக இருந்தால் ஒரு ரேட்டு போகும், பழமாக இருந்தால் ஒரு ரேட்டு போகும். அந்த மாதிரி இது நம்ம பழுத்துருச்சு. அதை வந்து பார்க்க முடியல. ஏன்னா யானைகள் அதிகமாக போது வருது, விலங்குகள் அதிகமாக போது வருதுன்றனால பராமரிக்க முடியாமல் இந்த ஏலக்காய் தோட்டம் அப்படியே கிடக்கு. இப்போ தான் கவிக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். கவி இதுதான் கவின்றது வந்துன்னா ஃபாரஸ்ட்டு தான். இது வந்து உங்களுக்கு வண்டிப்பிராட்லேருந்து பக்கம் தான். ஆனால் நம்ம எப்படி சுற்றி வந்தோம்னா, இங்கேருந்து கொச்சப்பம்பா போய் கொச்சப்பம்பாவில் டிக்கெட் எடுத்து இந்த பக்கம் சுற்றி வந்தோம். எல்லாருமே என்ன பண்ணுவோம், வண்டிப்பிராட்லேருந்து உள்ளே போயிடுவாங்க. நம்ம கொச்சப்பம்பாலேருந்து வந்தனால ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். கவிக்குள்ள உள்ள வரைக்கும் நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுதான் கவி டேம். ஃபஸ்ட்டு நம்ம கக்கி டேம் பார்த்தோம், அடுத்து ஆனத்தோட டேம் பார்த்தோம். இப்போ வந்து இதுதான் கவி டேம். நம்ம கவி உள்ளே வந்த பிறகு தான் யானைகள் அதிகமாக பார்க்க முடியும். அண்ணன் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்திருக்காங்க. இதிலேருந்து நம்ம உள்ளே பார்க்கணும். கவி டேமோடைய அழகை பாருங்கள். இதுவுமே எல்லா டேமுமே இங்கே வந்து டேமுக்கு மேலே ரோடு போட்டு அதில் நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. டேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கவியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கவி வந்து நீங்கள் வைல்டு அனிமல் பார்க்கணுன்னு சொல்லி வந்தீங்கன்னா சில நேரம் ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு மிச்சமாகும். மற்றபடி நீங்கள் வந்து இயற்கையை நல்லா சுற்றி பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை இயற்கையை நல்லா சுற்றி பார்க்கணும், இறைவன் படைத்த படைப்புகளை வந்து எல்லா பக்கமும் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் இங்கே இருக்க ஒரு அழகான சூழ்நிலையில் நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து ரசிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். டேமோட பேக் சைடு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு டேமு. இதை முடித்தா அதுக்கப்புறம் ஒரு காட்டு பகுதி. அதில் நம்ம கரெக்டாக முடிச்சு வெளியே வந்தோம்னா வண்டிப்பிரார் ரோட்டில் உள்ளே வந்துடலாம். சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழா
இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த பனி போனதுக்கப்புறம் தான் அந்த காடே தெரியுது. எவ்வளோ காடு பாருங்கள், காடு ஃபுல்லாக பனி நல்லா படர்ந்துருந்தனால நமக்கு வந்து தெளிவாக தெரியல. இதுதான் லாஸ்ட்டு. இதோட நம்ம ட்ரிப்பு முடிய போகுது. இது லாஸ்ட். இந்த இடத்த முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு புல்வெளி இருக்கும். அந்த புல்வெளியில் யானை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் யானையும் தேட முடியாது, ஒன்றும் தேட முடியாது. கிடைக்கலனா அதோட அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வண்டி பின்னாடி போயிடுவோம். லாஸ்ட்டாக அங்கேயா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கடைசியாக அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அதிலேருந்து நமக்கு ரிவர் நல்லா கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நல்லா போகுதுண்டு. மேலே தான் ரோடு, கீழே தண்ணி போகுது. சூப்பராக இருக்குது வியூ. அதுக்கு மேலே அப்படியே பாருங்கள் புல்வெளி. அந்த புல்வெளியில் தான் யானை உட்காந்து சாப்பிடும், சாயங்காலத்துக்கு மேலே புல்லில் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இப்போயும் ஏமாட்டுறேன். அதனால் கவிக்கு வரவங்க தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நல்ல இடத்த பார்க்க வாங்க, ஒரு காட்டுப்பகுதி சுற்றி பார்க்குறதுக்காக வாங்க. யாருமே விலங்குகளை தேடி வராதிங்க. ஆனால் நடுவில் நாங்கள் நிறைய விலங்குகள் பார்த்தோம். ஆனால் யானையை தேடி வந்து யானை கிடைக்கல. அதுதான் விஷயம். யானை நல்ல ஒரு விதமான நல்ல ஒரு கெவிக்கு வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம்ல, கெவிக்கு அருமையான சில் கிளைமேட்டு பாருங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். எல்லோரும் வாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனுபவசாலி கூட போகிறது நமக்கு நல்லது. ஏன்னா சேஃப்டியாக வண்டி ஓட்டு போகிறதும் சரி, திரும்ப நம்மளை சேஃப்டியாக வெளியே கொண்டு வரது சரி. இப்போ யானையை நடுவில் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே உள்ள லோக்கல் உள்ள கவியில் இருக்க எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் ஆள் ஒரு ஆளை வந்து கூட கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு தனியாக புக் பண்ணணும். 4500 பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணி போவாங்க. நம்ம இவங்க கூட போனது நமக்கு ஒரு சேஃப்டியாக இருந்துச்சு. இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த பயணத்தில் உங்களை நம்ம சந்திப்போம். வீடியோ எடுக்கவா? போட்டா மாசா உட்காந்துருக்கா கடல் பீஸா மாசா இருக்கு. லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பாய்.